ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் ஆகியோரது சிறுகதைகளை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக கதை சொல்லியின் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மக்களோடு மக்களாக இணைய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் இன்றைக்கு 99ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர், வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய தொண்டியம்மாள் என்கிற முனைவர் தொண்டியம்மாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திருவாடனை அரசு மற்றும் கலை கல்லூரியில் தமிழ் துறையினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய பெருந்தகையாளர் அவர்கள் தன்னுடைய கல்லூரி பணிகளில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா பணிகளையும் தானே முன்னின்று செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவ பேராசிரியர் ஆவார்கள். குறிப்பாக தமிழ் துறையில் படித்தாலும் கணினியில் ஆழங்கால் புலமை பெற்ற பேராசிரியர் அவர்கள். அதேபோல அவருடைய இணையர், என் இனிய நண்பர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் அப்படித்தான். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டிய கடமையோடு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புத்தக பரிசீல் நியூ செஞ்சுரி புத்தக ஹவுஸோடு இணைந்து பரிசளிப்பு விழாவை தேவகோட்டையில் நடத்தினோம். அதற்கு விருந்து ஏற்பாட்டிற்காக கடல் உணவு வேண்டும் என்பதற்காக நாம் அவரிடம் தொடர்பு கொண்ட பொழுது மீனும் நண்டும் அங்கிருந்து வந்த படகில் வாளி வாளியாக வாங்கி கொடுத்து ஒரு பைசா கூட வாங்காமல் இந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்த பெருமகனார் திருநாவுக்கரசு ஐயா ஆவார். அவர் இயல்பாகவே பேசும்போது சொல்லுவார், சார் படிக்கிற பையங்களுக்கு 4 பேருக்காவது பீஸ் கட்டினா தான் சார் நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு அர்த்தம் இருக்கு அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டுள்ளம் படைத்த இணையரை பெற்ற பேராசிரியர் தொண்டியம்மாள் அவர்கள். ஏன் நான் அவர் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, நாங்கள் திருப்பி காசு கொடுத்தோம், நானும் பேராசிரியர் பழனியப்பனும், ஏதாவது வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்கய்யா வேணாய்யா அப்படின்னு அன்றைய மதிப்பில் குறைந்தது ஒரு 5000த்திற்காக அவர் வாங்கி கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட பேராசிரியருடைய இணையரையும் இந்த நேரத்தில் நன்றி கூர்ந்து இன்றைக்கு நம்மோடு கூண்டுக்கிளி என்கிற கதையை சொல்ல வருமாறு பேராசிரியரை அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். நல்ல கட்டுரையாளர், பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்களில் கட்டுரையாளராக, தலைமையாளராக, இப்படி பங்கேற்பாளராக பெருமை சேர்க்கிற பேராசிரியர். பல்வேறு பொறுப்புகளில் கல்லூரிகளில் தன்னார்வ பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் தொண்டியம்மாள் அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல வருமாறு இந்த அவையின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி ஐயா, நன்றி. நிறைய பாராட்டுகள் ஐயா, நன்றிகள். நல்லதொரு வாய்ப்பு. இரண்டாவது முறையாக இந்த வீடியோ தெரியல இந்த ஒரு நிமிடம் ஐயா. ஐயா தெரியுறேனா? இரண்டாவது முறையாக இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் அத்தனை உறவுகளையும் ஆளுமைகளையும் சந்திக்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஐயா கருமுருகன் ஐயா அவர்களால் எனக்கு கிடைக்க பெற்றது. அதற்கு முதற்கண் என் சிறந்தார்ந்த நன்றிகள் ஐயா. இன்றைக்கு புதுமைப்பித்தன் மற்றும் தோமுசி ரகுநாதன் கதைகள் நாளும் ஒரு கதை 99வது நிகழ்வு. இந்நிகழ்வில் கூண்டுக்கிளி இந்த தலைப்பை எடுத்ததுமே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருவது அப்படின்னு சொல்லலாம். கூண்டுக்கிளி அப்படின்னாலே நம் கண்முன் நிற்பது சிறைவாசம்தான். அப்ப அந்த சிறைவாசத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் படிச்சு உணர்ந்ததை உங்கள் மின். இது எந்த கதாபாத்திரமும் இல்லை. அவரு என்னை பொறுத்தவரை
படித்து முடித்து அவரது வரலாறுகளை நான் படிக்கும்போது இது அவர் அனுபவித்த ஒரு கதை. அவர் அனுபவித்து அந்த கதையை நமக்கு எழுதியிருக்கிறார் கதையாக. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஆரம்பிக்கும் போதே இந்த கதையில் நான் அப்படிதான் ஆரம்பிக்கின்றார். அப்ப அது அவருடைய கதை. அவர் அந்த விடுதலை, அதாவது விடுதலை அடைவதற்கு முன்பு இருந்த காலகட்டங்களில் அவர் அனுபவித்த அவருடைய தண்டனை காலங்கள். அவருடைய வாழ்க்கை குறிப்பு நான் படிக்கும்போது பார்த்தேன். அவருடைய படிப்பு தடைப்பட்டது. காரணம், சில காலம் அவர் சிறை தண்டனை பெற்றதால். அப்ப இது அவர் அனுபவித்த கதை. அவருடைய நேரடி அனுபவித்து அதை பின்னாளில் நமக்காக படைக்கப்பட்டது. இப்ப கூண்டு கிளி, கிளி அது கூண்டுக்குள்ள மாட்டியிருக்க கிளி அப்படின்னு நம்ம பாக்குறதை விட அந்த சிறைக்குள்ள போனவர்களின் நிலை, இதை படித்த பிறகு நான் உணர்ந்த ஒன்று, அதாவது எந்த குற்றம் செய்வதற்காக நான் போகவில்லை. இப்ப சிறை அப்படின்னாலே என்ன யோசிப்போம்? இடையூறுக்கு மன்னிக்கவும். அது தோமுசி ரகுநாதனுடைய கதை தானே? ஆமாங்க ஐயா. அது கூண்டு கிழவி தானே, இல்ல கிளியா? ஐயா, கூண்டு கிளி தாங்க ஐயா. நீங்க தான் கிழவின்னு போட்டிருந்தீங்க. ஆனா புக்குல கூண்டு கிளி. நன்றி நன்றி. சரிங்க. நான் முதல்ல கூண்டு கிழவின்னு உங்களிடம் சொன்னேன். அதன் பிறகு அது கூண்டு கிளி தாங்க ஐயா. புத்தகத்துல எடுத்து பார்த்தேன். நன்றி ஐயா. அப்போ அவருடைய அந்த சுதந்திரத்திற்கு முன்னாடி அவர் அனுபவித்த அந்த சிறைவாசத்தில், அதாவது ஒரு நாள் நிகழ்வை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். ஒரு நாள் நிகழ்வு என்பதை விட அவர் ஓராண்டு காலம், அதாவது அவருக்கு அது புதிதல்ல, சிறைவாசம் புதிதல்ல. ஏற்கனவே அவர் ஒரு 2 வருடங்கள் அங்கு இருந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை உள்நுழைகிறார். இப்போது காலையில் அவர் அந்த சிறையை விட்டு வெளியே போகணும், அவருக்கான சுதந்திரம். அந்த இரவில் அந்த சிறைச்சாலையின் நிலையை, இதுவரை கடந்து வந்த பாதையை அவர் நினைவு கூறுகிறார். இப்ப பெரும்பாலும் சிறை என்றாலே, ஒரு தண்டனை பெற்றவர் என்றாலே முதலில் நாம் நினைவுக்கு வருவது ஏதோ தவறு செய்து விட்டார், ஏதோ ஒரு தவறு செய்ததனால் அவருக்கு ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது, சிறையில் இருக்கிறார் என்று. ஆனால் அவர் சொல்லும் போதே, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, நான் செய்த குற்றம், நான் ஒரு தேசபக்தன். அப்ப விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதன். அப்ப விடுதலைக்காக அந்த காலகட்டங்களில் இன்னுயிரை ஈத்தவர்கள் நிறைய பேரு, சிறை சென்று உயிரை மாய்த்தவர்கள் நிறைய பேர், பலகாலம் சிறையிலேயே தனது வாழ்நாள் முழுவதையும் இழந்தவர்கள். அப்படிப்பட்ட நிறைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு மாதிரி இந்த சிறையில் இருக்கும் காலகட்டத்தில் சிறையோடைய அந்த காலகட்ட சிறையை நம் கண்முன் கொண்டு வருவதாக இந்த கதையையும், அதோடு சேர்ந்து இப்ப இருக்கிற அந்த அரசியலையும், அரசியல்வாதிகளையும், இப்ப ஒரு போராட்டம் அப்படின்னா எந்த நம்ம எப்படி இப்ப ஒண்ணு எடுக்கும் போது எப்படி நம்ம அந்த ஒரு தெளிவுல இருப்போம், அது காலம் போக 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 எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும், எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது எப்படி பின்னடைவு வரும். அப்ப பின்னடைவு இல்லாமல் அதில் நாம் முன்னேற முடியுமா, அதுல நாம் தொடர்ந்து அதை வெற்றி பாதையாக மாற்ற முடியுமா என்கிற எண்ணங்களும் அவருடைய வரிகளில். அன்றைக்கு இரவு 11 மணி. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவர் ஒரு கைதி. ஆனா தேசபக்தன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு சிறை தண்டனைக்கு உட்பட்ட கைதி. ஆனா அந்த சிறையில் இருக்கும் அந்த வார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்காணிப்பவர், சூப்பரண்டுன்னு அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, வார்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதில் சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு பெயர், கொலை செய்துவிட்டு அங்கு உள்ள வந்த ஒருவனின் கதாபாத்திரம் மட்டுமே. மற்ற எந்த ஒரு கதாபாத்திரமும் இங்கு பெயர்களாக குறிக்கப்படவில்லை. அப்ப அந்த வார்டர் இவரை அழைக்கும் போது கூட சார் என்றும் சாமி என்றும் அழைப்பதாக தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப தேசத்திற்காக தண்டனை அனுபவித்தவர்கள், அதற்காக வேறு எந்த ஒரு தவறான செயலையுமோ அறம் இல்லாத செயல்களை செய்து தண்டனை பெறவில்லை என்பது இதில் இருந்து தெளிவாகிறது. அப்போ அன்றைய இரவு 11 மணி, எல்லோரும் தூங்க போக வேண்டும். அவர்களை, அதாவது அந்த வார்டர் ஒவ்வொரு ஜெயிலாக, ஒவ்வொரு அறையாக சென்று, அதாவது புள்ளி குத்தி அப்படிங்கிறாங்க, அதாவது அவர்கள் இருக்கிறதை கண்காணிப்பது.
எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறது தான் அந்த அந்த வார்டருடைய வேலை. இப்ப பெரும்பாலும் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நகைச்சுவையாக சொல்வது உண்டு. அந்த உள்ள இருக்கிற அதிகாரிகளை, நான் தப்பு செஞ்சுட்டு வந்தேன், தண்டனைக்காக வந்தேன், நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, நீங்களும் எங்களோடு தானே இருக்கிறீங்க. அது மாதிரி அந்த வார்டரும் ஒரு தண்டனை மாதிரி தானே. இப்ப அங்க இருக்கிற சூழல் எப்படி 4 செவத்துக்குள்ள அந்த 4 அறைக்குள்ள அந்த கைதிகள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அவருக்கானதும் அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அழகா சொல்கிறார். அந்த விளக்கு சாதாரணமா நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கிற விளக்கு நம்ம தொடச்சு வைப்போம். ஒரு வாரம் ஆணுச்சு, ஒரு 10 நாள் ஆணுச்சு அப்படின்னா தொடச்சு வச்சு அதுல அது வெளிச்சம் அதிகமாக தெரியும், அழுக்கு கம்மியா இருக்கும். ஆனா இதே ஒரு ஜெயில்ல அப்படி இருக்குமா, சிறைச்சாலையில அப்படி இருக்குமா, இருக்காது. அப்ப அந்த ஒரு சாதாரண அந்த விளக்கு ஒளியில கூட அந்த யதார்த்தத்தை அவர் சொல்ல வர்றாரு. அது அந்த அதுல இருக்கிற அந்த புகை மூலமாக வந்த அந்த கரி, அந்த கருப்பு நிறமானது அந்த விளக்கு வெளிச்சம் கூட தராத அளவுக்கு இருக்கிறதுனா, ஒரு விளக்குக்கே அந்த நிலை என்றால் அவர்கள் இருக்கும் அறை எப்படி இருக்கும்? இப்ப இதையும் தாங்காம அப்ப அதை தாண்டி சிறைக்குள் எல்லாமே அவர் சொல்ற ஒண்ணு ஒண்ணு கொசுக்கடி இருக்கும். அந்த கொசுக்கடியை மறந்து அந்த போர்வையை எடுத்து நான் போத்திக்கலாம்னு நினைக்கும் போது, அந்த போர்வைக்குள்ள இருக்கிற அந்த மூட்டைப்பூச்சிகளோட கடிக்காக அந்த போர்வையை தூக்கிட்டு நான் கட்டிக்கொண்டு என்னுடைய கால்களை கட்டிக்கொண்டு என் முகத்தை அதில் அமுத்தி நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல. இப்ப எப்படி இது ஒரு அமைதியான சூழலா இருக்கு. எல்லாரும் தூங்குறாங்க. ஆனாலும் எனக்கு எப்படி இருக்குன்னா, பக்கத்துல தூங்குறவங்களுடைய கொரட்ட சத்தம், கொசுக்களுடைய அந்த ரீங்கார சத்தம், இத்தனையும் ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுது. அதாவது மனதிற்குள்ள எனக்கு பயம் இல்ல. ஆனா எனக்கு என்ன வரல, தூங்க வரல. இப்ப இந்த வார்டர் 2வது முறையாக அந்த இடத்த கடக்கிறார், ஒவ்வொருத்தரா போயிட்டு. அப்ப அவர் 2வது முறையாக வரும்போது அவரிடம் சொல்வது, இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா, இன்னும் உங்களுக்கு வேலை முடியலையா அப்படின்னு இந்த கைதியாக இருக்கிறவரு அந்த வார்டரை கேட்கிறாரு. இப்பதானே மணி 12 ஆகிறது, எனக்கு இன்னும் 2 ரவுண்டு இருக்கிறது. அப்ப இரவு முழுவதும் கைதிகள் தூங்குவார்கள், அவர்கள் கண்காணிக்கிற அந்த வார்டர் தூங்குவதில்லை. அவருக்கான வேலையை அவர் பார்த்து கொண்டே போக வேண்டும். இப்ப இப்ப அங்க இருக்கிற வார்டரும் சரி கைதிகளும் எப்படி பேசிக் கொள்வார்கள்? அப்ப ஒரு 6 மாத காலம் 1 வருஷம் உள்ள இருக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு என்ன சொல்வது, ஒரு நட்பு ரீதியான பழக்கம் வந்துற மாதிரிதான். அப்ப அப்படி கேக்குறாருன்னா, உன்கிட்ட அதாவது பீடி இருக்குதா அப்படின்னு வர்றாருப்பா, யாரு சூப்பரண்ட் உனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இருக்காரு. அதை கேட்பது இவரல்ல, அந்த ஒரு கொலை அதாவது ஒரு தவறு செய்துவிட்டு உள்ளே வந்த ஒரு கைதி. அவருடைய பெயரை அவர் பின்னாளில் எடுத்து வைக்கிறார். அவர் சிந்தாமணி தேவன் அப்படிங்கிறவர். அவருடைய கதை பின்னாடி வருது. அவர் எதற்காக உள்ள வந்தார் அப்படின்னா அதையும் இந்த தேசபக்தியையும் அவர் தொடர்பு படுத்துகிறார். அப்ப அவர் தேவன் கேட்கிறார் அந்த வார்டர்ட்ட, பீடி இருக்குதா அப்படின்னு. அளவுக்கு அவர்களுடைய ஒரு பழக்கம். அப்படித்தானே இப்ப சிறைச்சாலை நாம் பெரும்பாலும் சிறைச்சாலைகளை போய் பார்த்ததில்லை. ஆனால் இப்ப ஒரு சினிமா ஒரு நாடகத்தையோ நாம் பார்க்கும்போது அவர்களுடைய இயல்பான பேச்சு. அப்ப இவர் சொல்றாரு, சூப்பரண்ட் கொண்டு வராருப்பா ஒரு கட்டு பீடின்னு. அவர் தான் சாயந்தரமே வரலைங்கிறாரு. அதன் பிறகு இவர் ஒண்ணு எடுத்து கொடுக்குறாரு. அந்த விளக்கை, பீடியெல்லாம் அந்த தீப்பெட்டி எல்லாம் கிடையாது, இந்த விளக்கை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, பொருதிக்கோ, விளக்கு அணைச்சிடாத, எல்லாரும் எங்கே கிடக்கணும், அந்த விளக்கு ஒளி மட்டும்தான் அங்கு வெளிச்சம், எல்லோரும் இருளில் மயங்கி கிடக்க வேண்டும் சொல்றார். அப்ப அதை எடுத்து அவர் வச்சுறாரு. இப்ப 2வது தடவை 3வது தடவை போறாரு. இப்ப இவரிடம் அவர் அந்த இடத்த தாண்டி போகும்போது, என்ன சார் உங்களுக்கு, நான் அப்ப கேட்கும் போதுதான் கேட்கிறார், அந்த வார்டர் கைதியிடம் கேட்கிறார், என்ன சார் உங்களுக்கு நாளைக்கு விடுதலையாமே. இவர் அதாவது ஆமாங்கிற மாதிரி ரகுநாதன் தலையாட்டியபடியே, அது வெறுமனே இதுல ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லை, ஒரு வெறுமனே தலையாட்டியபடி சொல்கிறார். அவர் பேச்சு வழக்கும் விதமாக, வந்ததுக்கு நீங்க இழைச்சி போயிட்டீங்க அப்படிங்கிறாரு. இவரு அதை இனிமே வளர்க்க வேணாமேன்ட்டு அமைதியாயிடுறாரு. அப்ப விடிந்தால் விடுதலை, அவர் காலையில விடுதலை, அதை நோக்கி அவர் இரவு அந்த அந்த இரவு பொழுது கழிகிறது. இப்பதான் அவர் சொல்ல வர்றாரு, நான் எப்படி இந்த சிறைக்குள்ள வந்தேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் செய்த தவறு ஒரு தேசபக்தனாக இருந்தது. இது எனக்கு, இந்த சிறைவாசமும் எனக்கு புதிதல்ல. ஏற்கனவே 2 முறை நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு
இப்ப இந்த சிறைவாசம் பெருசா ஒரு துன்பத்தை தரல. காரணம் என்னன்னா, நாம சுதந்திரம் அடையணுங்கிற அந்த வேட்கை எனக்குள்ள அதிகமாக இருந்தது. இப்ப நீ போராடுற, நீ ஊருக்காக உழைக்கிற, தியாகியா மாறுற, இது சரி வராது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கால்கட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்பவும் இப்ப கொஞ்சம் பொறுப்பில்லாதவர்களுக்கு சொல்வதுன்னா, ஒரு கால்கட்டு போட்டுட்டா சரியா வந்துரும். இன்றைய வழக்குல வரைக்கும் இருக்குது. ஒரு கால்கட்டு போட்டா அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தால் சரியா வந்துரும். அப்படி நம்பிதான் அவருடைய பெற்றோரும் அவருக்கு கால்கட்டை போட்டு வச்சாங்க. கால்கட்டு போட்டு குழந்தைகளும் பிறந்த பிறகும், இவருடைய எண்ணமோ நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர, தன்னுடைய மனைவி மக்களோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கல. இப்ப இவர் வந்தாச்சு. இப்ப ஜெயில் அனுபவிச்சு நாளைக்கு போறோம். அ இது தன்னுடைய மனைவிக்கும் தெரியும். ஆனா, இவர் இப்ப தேசத்துக்காக நான் வந்துட்டேன். ஆனா, என்னுடைய பெண்டு பிள்ளைகள் என்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்து சுகத்தை வித்து சாப்பிட்டுட்டு அரை வயிறும், கால் வயிறுமாக கஷ்டப்படுகிறார்கள். அப்ப இதுல தேசத்துக்காக உழைத்த அத்தனை பேரும், அதாவது தியாகிகளாக உள்ளே இருக்கிறார்கள் தண்டனை அனுபவித்து. அவர்களுடைய குடும்பங்களின் நிலை என்ன என்று சொல்கிறார். அப்ப அவர்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சுதந்திரம் அடைகிறதற்கு முன்பு இப்ப அவர்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. யாரும் அவர்களுக்கு எதுவும் இப்ப நாட்டுக்காக போராடி போனானே அப்படிங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்கிறதுக்காக தாங்குவதற்கு யாரும் இல்லை. அப்ப நீங்கள் வருவது எனக்கு சந்தோஷம். ஆனா என்ன சொல்லி அந்த கடிதத்துல என்ன சொல்லி அனுப்புறா? ஆனா வந்த பிறகு நம்மளுடைய வாழ்வாதாரம். ஏன்னா இப்பதே எதுவுமே இல்ல. இருந்ததை எல்லாத்தையும் வித்து பொழச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அப்படிங்கிற அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அந்த கடிதம் வரும்போது அவளுடைய அத்தனை புலம்பல்களும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு வேலைனா இந்த தேசத்துக்கு தொண்டனாக இருப்பதே சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை இப்படியே நம்மளுடைய அதாவது தொண்டனா இருந்தே நம்மளுடைய வாழ்க்கை மடிஞ்சிருவோமா அப்படிங்கிறதும் அவருடைய இதா இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறார். அப்ப முன்னாடி இதுல எதை ஒப்பிடுறாருன்னா, முன்னாடி வந்த சிறைவாசிகள், இளைஞர்கள் அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு வேகம் இருந்துச்சு. எதுக்கு வர்றோம்? எதுக்கு வரல? அதாவது இப்ப ஒரு தலைவன், இப்ப பாரதியோடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் ஈர்த்தவர்கள். காந்தியடிகளுடைய அவருடைய கொள்கைகளை கேட்டும், அவர்களுடைய உரையை கேட்டும், இப்ப சுதந்திர தாகம் நமக்குள் எப்படி வந்தது அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தருடைய பாடல் வரிகளும், அவர்களுடைய பேச்சுகளும், உரைகளும். அப்ப அது மாதிரி தலைவன் என்ன சொல்றானோ அதன்படி தொண்டர்கள் போனவர்களாக இருந்தார்கள். ஆனா, அதாவது குறிக்கோளும் எந்த ஒரு தெளிவும் இல்ல. நம்ம எதுக்காக போறோங்கிறது இல்லைனாலும், ஒரு தைரியம் இருந்துச்சு. கண்முன்னே போறோம், நம்ம நாட்டுக்காக போறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இந்த தடவை ஜெயிலுக்குள்ள வரும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அதாவது எல்லாரும் அதே வேகத்தோட வந்தாங்களான்னு தெரியல. வந்தவங்க பாதி பேரு அந்த சந்தடி சாக்குல போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தங்கியவர்களாவும் இருக்கிறார்கள். பதவி வேணுங்கிறவங்க அந்த பதவி வேணும்னா அதுல போறவங்களாவும் இருக்காங்க. அப்ப முழுக்க முழுக்க போராடிய அத்தனை பேர்களுமே, இல்ல ஜெயிலுக்கு தண்டனை பெறுவதற்காக வந்த அத்தனை பேருமே தேசபக்தி மட்டுமே அவர்கள் மனதுக்குள் இல்லை. அந்த குறிக்கோளோட மட்டுமே வரல அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி இப்படி உங்களோட நான் பார்த்து எனக்கு அந்த வேட்கையோடைய தீவிரம் குறைஞ்சு போச்சோ அப்படின்னு அவரையே அவருக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் மனசுக்குள்ள எழுந்து போயிட்டு இருக்கும்போது, நாளைக்கு காலையில நம்மளுக்கு விடுதலை. வெளிய போறோம். வெளிய போன பிறகு என்னுடைய நிலை என்ன? அப்படின்னு அதையும் யோசிச்சு பார்க்கிறாரு. அதன் பிறகு அத நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு 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 மன தைரியத்துடன் அந்த இடத்திலேயே அத விட்டுறாரு. தற்காலிகமா அதுக்கு ஒரு முடிவு செஞ்சுட்டு அத விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப இவர் யோசிக்கும்போது இவருக்கு ஒரு நினைவு வருது. இந்த தடவ நம்ம வரும்போது ஒரு தலைவரோட அதாவது ஒரு ஆர்வமா ஏற்கனவே விடுதலைக்காக போராடிய அத்தனை தலைவர்களும், வீரர்களும் உள்ள இருக்கிறாங்க. இப்ப நண்பர்கள் தானே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கும்போது, அப்ப அந்த நண்பர்களை பார்க்க போறோம். அப்ப நம்ம ஜெயிலுக்கு போறோம், தண்டனை அனுபவிக்க போறோம்ங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. உள்ள நம்ம தேசத்துக்காக போறோம். இந்த நாட்டுப்பற்றோட போறோம். இல்லையா? அப்ப அந்த நாட்டுப்பற்று மனசுல மேலோங்கி இருக்குது. அந்த ஆர்வத்துல உள்ள போறோம். உள்ள இருக்கிற அத்தனை பேரும் இவரை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. ஒரே ஒரு தலைவர் மட்டும் அவரை வரவேற்கும் போது ஒரு ஏளன சிரிப்போடு அந்த எதுவுமே முதல்ல மாதிரி அவரை வரவேற்ற மாதிரி இவருக்கு ஒரு இது இல்ல. ஏன் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வர்றாரு. ஏன் இந்த மாதிரியான சூழல் மாறிடுச்சு. இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்பவுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு. அப்ப இவருக்கு இவர் வந்த களைப்புல அந்த சாப்பிடுறதுக்கும் அந்த முதல் நல்லா சாப்பிடுறதுக்கும் தோணல. ஒரு ஒரு ஓரமா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு.
இவர் சாப்பிடுறது எப்படியோ வெளியில இருக்கிற, அதாவது இந்த கைதிகள் உணவு சாப்பிடுவது எப்படி காகத்துக்குன்னு தெரியுமே தெரியல. இப்ப காகம் பெரும்பாலும் நம்ம சாப்பாடு வச்சோம்னா எங்க இருக்கணும்னு தெரியாது, எல்லா இடத்துக்கும் வந்துரும். இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம குமரி எங்க இருந்து இமயமலை முதல் குமரி வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கிற உலகத்துக்குள்ள இருக்கோம். ஆனா 4 செவத்துக்குள்ள நாம அடைஞ்சு போயிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தேசத்துல இருந்தாலும் இது சிறை தானே. ஆனா இந்த காக்கைகள் எவ்வளவு சுலபமாக உள்ள பறந்து வந்து சாப்பிட்டுட்டு உள்ள அது வெளியே பறந்து போயிருது. அப்ப இந்த நாட்டுல பிறந்த தேசபக்தனா இருக்க நம்மளால ஏன் அது முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவருக்குள்ள இருக்கு. ஏன் அது முடியல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கும் போது, இப்ப இவரை பார்க்க வருவாங்க இல்லையா, எல்லாரும் வரும்போது எப்படி ஏன்னா இவர் எல்லாரும் வந்த பிறகு இவர் 2வது வரையா உள்ள வரும்போது அந்த நேரத்துல வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு அதை முடிச்சுட்டு போற மாரி போறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கும்? உணவு எப்படி இருக்கும்? பெரும்பாலும் அ அதை இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளுக்கு. அத சாப்பிட்டது கிடையாது, இருக்காது. ஆனா அப்ப அதுவே ஒரு கொடுமையான வாழ்க்கை தான். அதுவும் அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி, இப்ப சுதந்திரத்த பத்தி யார் யார் பேசுனாங்களோ, அந்த எண்ணங்கள் யார் இருக்கோ அவங்கள எல்லாம் அடக்க முயன்றது தான் அந்த காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல அவங்கள உள்ள அடைச்சு வச்சு அவங்களுக்கு நல்ல விருந்து குடுத்திருப்பாங்களா? அப்படின்னு கிடையாது. அப்ப அந்த உணவு முறைய அவர் சொல்லும்போதே, கஞ்சி குடிப்பது மதியமும் மாலையும் மண்கலந்த சாப்பாடு, முள்ளங்கி, பூசணி, தடியங்காய், சுரக்காய் என்ற சதிர்வித காய்களை விட்டு வேறு கறியற்ற குழம்பு, உளுத்து சாம்பி போன பழம்பருப்பின் நெடி, மோர் என்ற தத்துவத்தையே மறந்துவிட்ட குழாய் தண்ணீர், காணா துவையல், புழுக்கள், சினைபடரும் ஊறுகாய், இத்தனை சம்பரங்களுடன் சாப்பாடு 20, 18 360 சதுர அடி பரப்பு சிறைத்தளத்தின் சீதம் மதியம் வேப்ப மரத்தடியில் நடைபெறும் அரசியல் வகுப்பும் இந்தியா நிகழ்ச்சி நிரலோடு அனுபவிக்க ஆரம்பித்த அங்குள்ள பலரில் ஒருவனாகி விட்டேன். இப்ப அரசியல் பேசுறா இருந்தாலும் எது பேசுறா இருந்தாலும் அந்த இருக்கிற அந்த அந்த அளவை கூட சொல்றாரு. அதுக்குள்ள நானும் ஒருத்தனை அங்க உட்கார்ந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த சாப்பாடோடைய கொடுமை எப்படி இருக்கும், இதை அனுபவித்தவர்கள் தான் நாங்கள். ஆனா இவருக்கு சொல்றாரு இதெல்லாம் ஒரு கசப்பு இல்ல. இப்ப அந்த அப்படிப்பட்ட சாப்பாடு, தங்குற இடம் அதையெல்லாம் தாண்டி எனக்கு எது கசப்பா இருந்ததுன்னா, நான் உள்ள வரும்போது என்னைய பார்த்து தலைவர்ல ஒருத்தர் ஏளனமா சிரிச்சாருல்ல. அவர் ஏன் அப்படி சிரிச்சாரு? அப்படிங்கிறது தான் என் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன? சிரிப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நானும் போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஜெயில்ல தண்டனை பெறுவதற்காக வந்திருக்கேன். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? இன்முகத்தோட வரவேற்றுக்கணும். ஏன் ஒரு ஒரு ஏளனமாக பார்த்து சிரிச்சாரு அப்படிங்கிறது இவருக்குள்ள ஒரு நெருடலாவே இருக்குது. அப்ப அவரு அந்த அந்த தலைவர் பேசுறாரு. அதாவது அப்ப சொல்லும்போது அவருக்கு அந்த தலைவர் சொல்றாரு, "இப்படி உள்ள நம்மள எல்லாம் அடைச்சு போட்டு என்ன பண்ண முடியும்? அதாவது எலிய வந்து அடைச்சு போட்ட மாரி நம்மள அடைச்சு போட்டுருக்காங்க. இதுக்கு நாம என்ன பண்ணியிருக்கலாம்? அவனோட சண்டை போடாம, சமரசத்தோட போயி ஒரு பதவிய கூட நம்ம வாங்கிட்டு போயிருக்கலாங்கிற எண்ணம் இவரை பார்த்து சிரித்த ஒருத்தருக்கு இருக்கு" அப்படிங்கிறார் ஒருவருக்கு. அப்ப அப்ப இவர் இந்த உபதேசங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னா, அவருக்கு நாற்காலியில உட்காரணுங்கிற ஆசையும், அந்த சட்டசபை நாற்காலிகள் தான் இவர் கண்முன் தெரிகிறது. இப்ப இந்தியாவோட சுதந்திரமும், அதற்காக பாடுபட்ட தியாகிகளோ தெரியவில்லை. அப்ப இவங்க எதுக்காக ஆசைப்படுறாங்க? அப்படி இருந்த கவிதைகள் இங்க வந்திருக்க வேண்டாமே, அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்ப இவருக்கு ஒரு சிந்தனை வர்றதா சொல்றாரு. இத்தாலிய போராட்ட வீரன் கரிபால்டி எப்போதோ சொன்ன அந்த ஒரு வாசகம். இளைஞர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். வந்தால் சிறை தண்டனை, ஜென்ம தண்டனை, தூக்கு மேடை, அடிதடி எல்லாம் கிடைக்கும். கடைசியில் உங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இந்த பொன்மொழிகளை தெரிந்தோ தெரியாமலோ காதில் வாங்கி போர்க்களம் சென்ற புனித பரம்பரையில் வந்தவனாகவே நானும் விளங்குவேன். இப்ப நீ சிறை தண்டனை என்னோட வா பின்னாடி, உனக்கு என்ன கிடைக்கும்? சிறை தண்டனை கிடைக்கும், ஜென்ம முதல தண்டனை கிடைக்கும், இறுதியில தூக்கு மேடை கிடைக்கும், அடிதடி எல்லாம் வாங்கலாம். உனக்கு எதுவும் கிடைக்காது, இந்த தண்டனைகள் கிடைக்கும். ஆனா உன் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப அப்படி போராட்ட களத்தில் குதித்தவன் நான். அப்படிப்பட்ட ஆசையோட வந்தவன் இங்க வந்ததோட அந்த யோசனைகள், அந்த உறுதியில என்கிட்ட இல்லாம போச்சு. ஏன் இல்லாம போச்சுன்னா, இங்க இங்க நடக்கிற செயல்கள், இங்க இருப்பவர்களுடைய எண்ணங்கள். அப்ப உள்ள முடக்கி வச்சதுக்கு பிறகு எந்த வீரவசனம் பேசி என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த இடத்துல தான் அந்த சிந்தாமணி தேவன் அப்படிங்கிறவன் திரும்ப வர்றாரு. அப்ப கேட்கிறப்ப, நான் இது மாரி ஒருத்தனை கொல்ல போனேன், வெட்ட போனேன். அந்த நேரத்துல தப்பிச்சுட்டான். எனக்கு ஒரு 7 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அப்ப இவனுக்கு அப்ப என்ன பண்ண போற? ஆனா என்ன 7 வருஷம்
காத்திருந்து அந்த வெறியோடு திரும்ப வெளியே போனதும் நான் அவனை கொள்வேன், இதுதான் என்னுடைய லட்சியம் சொல்றான். இப்ப இந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது இவருக்குள் அட கொலகார பாவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனா இது அவரு கடைசியில நினைப்பார். இப்ப இந்த இதெல்லாம் முடிஞ்சு இவரு என்ன பேசுறாரு, எதற்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப காந்தியடிகளுடைய ஒரு கோழைத்தனமை விட பலாத்காரமே சிறந்தது. காந்தியடிகள் சொன்ன அந்த வாசகங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இவர் இருக்கும்போது இறுதியாக இன்னைக்கு நாளைக்கு நாம வந்து இதுல இருந்து வெளியே போக போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட இறுதியில அந்த எந்த அந்த காத்து வராத இடம், அந்த மூட்டை பூச்சி கடி, கொசுக்களுடைய இரைச்சல், மற்றவர்களுடைய குரட்டை ஒலி, அந்த தண்ணியோடைய சத்தம், தவளைகளுடைய சத்தம், இத்தனையும் அவர் மனதுக்குள் இருந்தாலும் எரிச்சலிட்டு, அதாவது தூங்க விடாமல் தொந்தரவு செய்தாலும் ஒரு 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 ஸ்டேஜ்ல ஒரு தூக்கம் வந்துரும் இல்லையா, ஒரு முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது. அப்ப அது மாதிரி பணியே தெரியாமல் தூங்கி போயிடுறார். பேராசிரியர் வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுத்தது. ஐயா வணக்கம். தொடருங்க தொடருங்க. இணையச்சிக்கலங்க ஐயா. அப்ப அந்த அந்த சவுண்டு காலையில 6 மணி ஆயிருச்சு, எல்லாரையும் எழுப்புறாரு. இவர் இன்னும் ஒரு மணி நேரத்துல இவருக்கான விடுதலை, நீங்க வெளியே போக போறீங்க அப்படிங்கிறாரு. இப்ப இன்னையோட இந்த சாப்பாடு நமக்கானது இல்லை, அதாவது இந்த ஜெயில் சாப்பாடு தேவையில்லை. நாளைக்கு காலையில நம்ம வந்து எங்க சாப்பிட போறோம், வீட்டுல சாப்பிடுறோம் அப்படிங்கிற நிறைய ஒரு நினைவுகளோடு வெளியே போக போறோங்கிற நிறைய நினைவுகளோடு அந்த காலையில அங்க ஊத்துற அந்த கஞ்சை குடிச்சிட்டு வெளியே போறார். எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லிட்டு முடிச்சு சொல்லும் போது அந்த இவரை பார்த்து ஏளனமாக அந்த சிரித்த தலைவர் சொல்கிறாரு, பழையபடி திரும்ப நீ இங்க போராட்டம்னோ தேசம்னோ சொல்லிட்டு உள்ள வந்துடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு இவர் வெறுமனே, ஏன்னா இவர் வந்து இப்ப ஒரு 10 பக்க கதைகள்ல ஒரு ஒரு 5 வரிகள்ல தான் அவர் குடும்பத்தை பத்தி, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அவங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு அவர் பேசிய அத்தனையுமே தேசத்தை பத்தியும் நாட்டை பற்றியும் தான். அப்ப இவருக்கு வந்து வெளியே போறது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரவில்லை. திரும்ப நான் தேசத்துக்காக போராடி நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்ப அவர் சொல்ற எதுவுமே அவருக்கு காதுக்கு விழுகல. வெறுமனே அதை சொல்லி விட்டு திரும்ப போயிடுறாரு. இப்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு வர்றாரு, அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப கிளம்பும் போது அந்த அவர் அறையில இருக்கும் இல்லையா, அவருக்கான அந்த பயன்படுத்தப்பட்ட துணிகள் அந்த மூட்டையை எடுத்துட்டு வெளியே போகும்போது, இப்ப நம்ம போகும்போது நம்மளுக்கா ஒரு பிரமை வரும் இல்லையா, போயிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் கேட்கிறாரு, போயிட்டு வரவா அப்படின்னு. அப்ப அந்த ஜெயிலர் கேட்கிறாரு, என்ன போறதுக்கு உனக்கு மனசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வார்டர் கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நாம திரும்ப வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இவருடைய எண்ணம், நான் இந்த இடத்துக்கு திரும்ப வந்துருவேன் அப்படின்னு. அப்ப ஏன் சார் உங்களுக்கு என்ன மனசு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல சிறை கதவுக்கு பின்னாடி நின்ன அந்த சிந்தாமணி தேவன் சொல்றாரு, என்ன சார் சாமி, என்ன சாமி போறீங்களா? அப்ப இவருக்கு மனசுக்குள்ள, அப்ப நான் போக கூடாதா? அப்ப என்னுடைய லட்சியம், இப்ப என்னோட லட்சியத்தை விட்டுட்டு இப்ப எதுவும் நிறைவடையல, வந்தேன், தண்டனை முடிஞ்சு வெளியே போறேன். ஆனா விட்டுட்டு வெளியே போறேன். ஆனா என்னோட லட்சியம் எப்படிப்பட்டதாக இருந்து அதை நீங்க திரும்பி போறீங்களான்னு கேட்ட யாருன்னா சிந்தாமணி தேவன். அவன் யாரு? ஒருத்தனை கொலை செய்வதற்காக திரும்ப நான் அவனை கொலை செஞ்சுட்டு இந்த சிறைக்குள்ள திரும்ப வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு. அப்ப ஒரு தவறு செய்தவனுடைய மன உறுதி, அத சொல்றாரு. சிறைதான் என்ன அந்த அவனுடைய மன உறுதிக்கு இப்ப நம்ம அந்த அளவு உறுதியோட நான் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்ப வந்தவங்க அத்தனை பேரும் அந்த மன உறுதி இறுதி வரைக்கும் ஒரு விடுதலை அடைகிற வரைக்கும் நம்ம கிட்ட இல்ல. அப்ப அடுத்த நிலைகளுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவன்கிட்ட இருக்கிற மன உறுதி நம்மகிட்ட இல்லையோ அப்படிங்கிறார். இன்று நான் உபதேசம் பெற்ற தேசபக்தனான தலைவனிடம் இருந்து அல்ல, கொலைகாரனான சிந்தாமணி தேவனிடம் இருந்து. அப்ப இப்ப இந்த இவ்வளவு போராட்டம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, நான் திரும்பி இந்த இடத்துல அப்படின்னு. அப்ப வெளியே போய் நான் என்ன செய்ய போறேன் என்னங்கிறத விட திரும்ப நான் உள்ள போறேன் அப்படின்னு. இப்ப இதை வந்து ஆமா நீ உள்ளதான் வந்துட போற அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயிலோட மணி ஓசை,
ஒவ்வொரு மணிக்கும் அந்த மணி ஓசை அடிப்பாங்க. அப்ப உணவுக்காக வாங்க, இப்ப தூங்க போறதுக்கு எல்லாத்துக்கும். இப்ப முதல்ல எப்படி அந்த மணி ஓசை 10 மணிக்கு அடிச்சு அந்த முதல் கதை ஆரம்பமாகுது. அதே மாதிரி அந்த கதை அந்த மணி அடிக்குது. அப்ப 8 மணி ஓசை இவர் வெளியே போறதுக்கு அது தேவநாதமாக ஆமோதித்ததுங்கிறாரு. அப்ப இவருடைய உள்ளுணர்வு திரும்ப தேசத்துக்காக நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு. இப்ப இதுல இருந்து அவரு சொல்ல வர்றது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தோம் அப்படின்னா, இப்ப இப்பவும் நம்மளுடைய நாட்டுக்காக போரிடும் எல்லையில நிக்கிற வீரர்களை பாக்குறோம். அப்ப அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மனதைரியம் எதை இழந்தாலும் வேணும். அப்ப அந்த காலகட்டத்துல அந்த ஒரு தியாக உணர்வுல இருந்ததுனால மட்டுமே இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அது வேணும்னா அப்ப யாரோ ஒருத்தர் எல்லாருமே சுயநலமா நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம்னு ஒண்ணு கிடைச்சிருக்காது. அப்ப பொதுநலவாதிகள், தேசப்பற்றுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலும் இவரும் ஒரு குறிப்பிடத்தக்கவர். அப்படியான இவரை பற்றிய இந்த கதையை உங்கள் முன் சொல்வதற்கு வாய்ப்பளித்ததற்கு இணையத்தில் இதுகாரும் இணைந்திருந்து கேட்ட அத்தனை சான்றோர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி தோழமையே. உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட இன்னைக்கு தேதியை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சாயந்தரத்துக்கு மேலதான் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கதையை முழுமையாக ஒரு ஆய்வியல் நோக்கில் ஒரு சரியாக நிலைநிறுத்தலை நீங்கள் கதை சொல்லியின் மூலம் நிரூபித்திருக்கிறீர்கள். அதற்காக முதலிலே உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கணேச பெருமகனார் பின்னூட்டத்தை தொடங்கி வைப்பார். வாழ்க வளமுடன். பேராசிரியர் வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்குது இல்ல? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நன்றி நன்றி நன்றி. இன்று கதை வந்து கூண்டு கிளி, ஐயா தோமுசி ரங்கநாதனுடைய கூண்டு கிளி சிறுகதை. இந்த சிறுகதைய வந்து முனைவர் தொண்டியம்மாள் அவர்கள் மிகவும் சிறப்பாக அருமையாக அந்த சிறுகதையை உள்வாங்கி அவர்களுக்கே உரிய பாணியில் அந்த கதையை வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஒவ்வொரு காட்சிப்படுத்தலும் வந்து அருமையா கொண்டு போனாங்க. இந்த கதையை பொறுத்த மட்டும் நமது அந்த காலத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளும் விடுதலை போராட்டத்திற்காக வேள்வியில் கடந்து கொண்டு எப்படியெல்லாம் போராடினார்கள், அவர்கள் சிறைவாசத்தை எப்படி அனுபவித்தார்கள் என்று சொல்வது மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா சிறையில் அனுபவித்த துன்பங்களும் அங்க கஷ்டங்களும் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், அங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவு வகைகள்லாம் எப்படி இருக்கும், அந்த உணவு வகைகள் அப்படி இருந்தா அப்ப அந்த சிறைவாசிகளுக்கு பூரா அப்படித்தான் கிடைச்சிருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னொன்னு அந்த சிறை வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அழுக்கடைந்திருக்கு, இருட்டடைந்து கிடக்கு, லைட்டு கிடையாது. அதே மாதிரி தாம்பாளம் அந்த தட்டு வந்து தகர தட்டாகவும் இருக்கலாம், இல்ல தாளம் போடக்கூடிய தட்டு மாதிரி வந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட தட்டுலதான் வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. அந்த உணவு வகைகள் வந்து சத்துள்ள உணவுகள் என்று சொல்ற மாதிரி ஏதோ எல்லாம் பேர்ல மட்டும் வைத்து கொண்டு அதுல புழு அரிச்சதும் வண்டு அரிச்சதுமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சிறையில் அனுபவிக்கூடிய அத்தனை சிறைவாசிகளும் இப்படித்தான் அனுபவித்திருக்கிறார்கள், இப்படித்தான் சிறை இருந்திருக்கிறது. அந்த சிறையில் இருக்கக்கூடியவங்க, அந்த அதிகாரிகளும் சரி, வார்டர்களும் சரி, எல்லாம் எப்படி பண்ணாங்க, அவங்களுடைய தன்மைகள் என்ன, அந்த அதாவது இந்த இயல்பா வருங்களா, அதாவது போய்கிட்டே இருக்கும்போது என்னப்பா வந்து என்ன சார் ஒரு பீடி இருக்குமா இல்ல தீப்பெட்டி இருக்குமா அப்படின்னு கேட்கறது வந்து இது நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான். ஆனா இப்போ அந்த நேரத்துல வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இப்ப எல்லாம் வந்து இப்படி பீடி இருக்குமா சீட்டு இருக்குன்னா அதை வந்து தனியாக ஒரு அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப நேரத்துல வந்து அவங்க அந்த பீடி சீரட்டு எல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து அனுமதி இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியல. இருந்தா கூட பீடி சிகரெட் இருக்குமா இல்ல தீப்பெட்டி இருக்குமான்னு கேட்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதை அவர் என்ன சொல்றாரு, அந்த சிறை தியாகி தேசபக்தர் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஐயா சூப்பரண்டன் ஐயா வந்து வரும்போதே வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் கேட்டு, அதனால பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப அவரும் வந்து பீடி குடிக்கிறவங்களும் சீரட்டு குடிக்கிறவங்களும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த தலைவர்
தலைவர்கள், உள்ளே வரக்கூடிய தலைவர்கள் எதற்காக, அதாவது குற்றங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய தன்மையிலே இருக்குது. ஆனா இவர் மட்டும் என்ன செய்யறார், தேசத்திற்காக உழைத்து, தேச நலனுக்காக, தேச விடுதலைக்காக ஈடுபட்டு சிறை வந்தவர். அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்குது. அதைத்தான் அவங்க சொல்லிட்டே போறாங்க. ஆனால் இந்த உள்ள வரக்கூடிய ஆள்கள் வந்து இதற்கு மட்டும் அல்ல, சுயநலவாதிகளும் கயமை எண்ணம் படைத்தவர்கள் உள்ள இருக்கிறார்கள் என்று சொல்ற மாதிரி அந்த சிறையில் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த பொதுநலத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க சுயநலத்தை மட்டும் தான் யோசிக்கக்கூடிய. அப்ப பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ள சிறைவாசத்தில் அனுபவித்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த ஒருத்தர் உள்ளே இருக்கக்கூடிய தலைவர் வந்து ஏளன சிரிப்பு சிரிக்கிறார் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அந்த ஏளன சிரிப்பு சிரிக்கிறது வந்து அது எதுக்காக சிரிச்சார் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவரு இந்த கதையில வந்து நான் கடைசி நேரத்தை கொஞ்சம் படிக்க முடியல, தெரிய முடியல. இருந்தா கூட அவர் வந்து நான் வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு கூட நான் உள்ள சிறைக்கு வந்திருக்கேன். அப்ப இவர் எதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு அப்படி கூட ஏளன சிரிப்பு சிரிச்சிருக்கலாம். இவர் எந்த இதுக்காக வந்திருக்கிறாரா அப்படின்னு. ஆனா இந்த சிறைவாசத்தை பொறுத்த மட்டில் அவருக்கு என்னன்னா, வெளியில போறதுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு, மனசுக்கே நெருடலா இருக்கு. நமக்கு வந்து சுதந்திரத்திற்காக நம்ம போராடுகிறோம். நம்ம சிறைவாசம் நம்மளுக்கு வந்து ஒரு பஞ்சிமத்தை போல, அதுதான் ஒரு சொர்க்கலோகம் போல நினைச்சுக்கிறாங்க. குடும்பத்தை பத்தி நினைக்கிறது இல்ல, பிள்ளைகளை பத்தி நினைக்கிறது இல்ல, சொத்தை பத்தி நினைக்கிறது, எதை பத்தி நினைக்கிறது இல்ல. சிறைவாசத்தால் அந்த கடைசி வரி சொல்றாங்கல்ல, அவருக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. ஆனால் மத்தவங்களுக்கு என்னத்தையோ வந்து சாப்பாடு செஞ்சு இது கொடுத்து செஞ்சா கூட, அவருக்காக எதுவும் இல்லாட்டா கூட நம்ம நாட்டுக்காக விடுதலை கிடைக்கும் எப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது தான் இந்த தேசபக்தனுடைய நிலை. அப்படிப்பட்டவர்கள் தான் இதுல இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம வந்து அவர் வந்து வெளியில வந்தா கூட தேச விடுதலைக்காக எத்தனை தடவை வேணாலும் உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துக்கலாம். அது நம்மளுக்கு வந்து அங்க உள்ள இருக்கிறது வந்து நரகமாக தெரியாது, அது ஒரு சொர்க்கமாக தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிறைச்சாலையினுடைய தன்மை, அங்க இருக்கக்கூடிய கைதிகளுடைய தன்மை, அங்க நடத்தப்படக்கூடிய அந்த அதிகாரியுடைய அலுவலர்களுடைய தன்மை, அது எப்படியெல்லாம் இருக்கும், அந்த சிறைவாசம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுத்தரும், அதனால் நம்ம நாட்டுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த தோமுசி ரகுநாதன் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இது யாரோ ஒரு தலைவரை, தேச தலைவரை, ஒரு விடுதலை தியாகியை பற்றி சொல்வதாகத்தான் இருக்கு. ஆனா ஒருவேளை இவரா கூட, நம்ம வ.உ.சி.யா கூட இருக்கலாம், இல்ல பாரதியாரா கூட இருக்கலாம், இல்ல இதை அவங்களையும் மீறி அதிகமாக தண்டனை அனுபவித்த வேற தலைவர்களை பற்றி சொல்றாராங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் புலப்படல. அது கொஞ்சம் இது வந்து கற்பனை கலந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான கதை. முனைவர் தொண்டியம்மாள் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை, நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை கூண்டு கிளி நோட்டே அறச்செல்வியம்மா, உங்களுடைய குரல் பதிவு சரியா கேட்கல. அறச்செல்வியம்மா, இருக்கிற குடும்ப தலைவியை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு தான். ஐயா கேக்குதுங்களா? இப்பதான் ஐயா கேக்குதுங்களா? இப்பதாம்மா கேக்குது. அறச்செல்வியம்மா பேசுங்க. அறச்செல்வியம்மா பேசுங்க. அறச்செல்வியம்மா, சரி. அறச்செல்வியம்மா வருந்துட்டிங்க. தோழர் நவநீத கிருஷ்ணன் தோழர் வந்த பிறகு ஜாயின் பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே வந்து அப்படியே அவங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துல நாம இருக்க மாதிரியே ஒரு உணர்வை கொடுத்துச்சு. இந்த கதையில இருந்து ஒரு சிறைனா எப்படி, படத்துல எவ்வளவு பார்த்திருக்கோம், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு
தியாகிகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்றதுதான் இதோட மைய கருத்தா நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு விடுதலைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த ஜெயிலுக்கு வரணும். ஒரு தவறு செஞ்சுக்கலாம் இல்ல, சுதந்திரத்துக்காக, ஒரு போராட்டத்துக்காக, மக்களோட நலனுக்காக பாடுபட்டு திரும்பவும் அந்த ஜெயிலுக்கு வரணும்ன்ற ஒரு தியாக உள்ளம் படைச்ச ஒருத்தரோட கதையா இருக்கு. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. குடும்பத்திலே எதிர்பார்க்க முடியல. இதுல எங்க ஊர்ல எதிர்பார்க்கறது, நாட்டுக்குள்ள எதிர்பார்க்கறது. நல்ல ஒரு அருமையான கதை. அந்த தோமுசி புஸ்தகம் கிடைக்கல, அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அம்மா சொன்னால நம்ம நிறையவே தெரிஞ்சிருக்கோம். நல்ல ஒரு அருமையான கதை. அந்த உணர்வுகள், அவரோட உணர்வுகள்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த அந்த வெளியில போறோங்கிறதே மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆனாலும் எப்படி ஒரு மனிதரால வந்து வெளி உலகத்துல போய் வாழணும், தன் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும், இத்தனை வருஷம் சிறையில கழிச்சுட்டா இனி வரும் நாட்கள் வெளியில போவோன்ற ஒரு இது இல்லாம திரும்பவும் வரணும், உள்ள வரணும்ன்ற எண்ணத்தோட போறாருன்னு தெரியல. அடுத்து அந்த ஏளன சிரிப்பு, அந்த ஏளன சிரிப்பு தான் ஒரு மனிதரை உயர்த்துகிறது இல்ல தாழ்த்துகிறது. ஏளன சிரிப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த ஏளன சிரிப்பு ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கறது ஒவ்வொருத்தர் பார்வையில. அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லி அம்மையாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நவநீதகிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை கூண்டுக்குழி கதை இந்த அம்மா முனைவர் அம்மா மிகவும் அருமையாக வாசித்தாங்க. வாசிக்கோடும் இல்லாமல் கதையை நமக்கு பிரித்து பாட்டாகவும் சொன்னாங்க. உண்மையிலே பேராசிரியர் பண்ணி நல்லா செஞ்சாங்க. உண்மையிலேயும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியும் அந்த கதையோட வந்து ஒரு சிந்தாமணி தேவன் ஒரு கதை சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே தோமுசி வந்து அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 1942 சிறைக்கு போனவர். அவருடைய அனுபவங்கள் அவரோட ஏற்கனவே அங்கே இருந்தவருடைய அனுபவங்கள் இருக்கலாம். சிறைச்சாலை எத்தனையோ நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்துடைய தான் இவர் கதையாக்கியிருக்காரு. அந்த வகையில வந்து பார்க்கணும். 1934 வந்து இந்த சட்டசபையெல்லாம் கொண்டாடுறாங்க. சட்டசபையில் கொண்டாடுற அந்த சோழப்போது இந்த மாட்டு மாதிரி வரும்போது ஒரு சட்டமன்றங்கள் பொதுவாக பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்திலே இருக்கிற ஒரு கோஷ்டி மிதவாத கோஷ்டியெல்லாம் பதவி எதிர்பார்த்து போய்க்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் போற காலகட்டம். அதுதான் நம்ம தோசி வந்து அதில் காமிக்கிறாரு. உள்ளே சுதந்திர போராட்டம் எதுக்கப்பா நம்ம கஷ்டப்பட்டு ஜாம்பு ஏதாச்சும் பதவி வாங்கிருமா செய்யுமோ அப்படிங்கிற மாதிரி. நவநீதகிருஷ்ணன் தோழர். இப்பதான் கேக்குது, பேசுங்க. ஒரு உறுதியை அந்த ஒரு சிந்தாமணி தேவனுக்கு அவன் செய்யறது நியாயப்பத்தி சொல்ல ஒரு குழுவையில பதவி வாங்காது பல வீடு வரணுங்கிற ஒரு நோக்கத்துல இவர் வந்து அப்படி அந்த மனசு மாறுறது கதையோட ஒரு முக்கியமான அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியர் சுடர்மணி, நீங்க வாய்ப்பு இருக்கா, சொல்லலாமா பின்னூட்டம்? வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை ரொம்ப அருமையான கதை. தலைப்பு கேட்கும் பொழுது கூண்டு கிளி அப்படின்னு அந்த தலைப்பிலே ஏதோ அடைப்பட்ட செய்தியை சொல்ல போகிறாங்கிறத ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த கால அந்த சிறையினுடைய நிலையை பத்தி அம்மா அழகா எடுத்து சொன்னாங்க. சிறையில என்னென்ன நடக்குது அப்படின்போது அந்த சிறையில தேசபக்தர்கள் மட்டுமல்ல, கொலையாளிகளும் குற்றவாளிகளும் கூட அங்க வருவாங்க இல்லைங்களா. எல்லாருமே சிறைச்சாலையில இருப்பாங்க.
அப்படி இதுல ஒரு நல்ல ஒரு பாயிண்டா நான் நினைக்கிறது என்னன்னா, சிறைச்சாலையில அவருடைய தலைவர் அவரை ஏளனமா பார்த்து சிரிக்கிறார். அந்த தலைவராக இருக்கிறவங்க அடுத்தவங்க வெளியில போகும்போதும் என்ன ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அவங்களுக்குன்னா, நீ திரும்பியும் போராடு, நம்ம சுதந்திரத்துக்காக உழை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்ட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனா அவர் ஏளனமா சிரிக்கும் பொழுது என்னடா நம்ம தேசத்துக்காக உழைச்சிட்டு சிறைக்கு வந்திருக்கோம். இவர் ஏளனமா சிரிக்கிறான்ற அந்த உணர்வு அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு. அதான் அவர் சொல்றாரு நம்மள நம்ம தேசத்துக்கு தானே வந்தோம். ஏன் இப்படி ஏளனமா சிரிக்கிறான்ற அந்த பார்வை அவரை பாதிச்சிருக்கு. ஆனா ஒரு கொலையாளி அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுத்திருக்காரு. அவருடைய கொலை தொழில் தவறான தொழிலா இருந்தா கூட அதுல அவர் எப்படி ஒரு உறுதிப்பாட்டோட இருக்காரு. அந்த உறுதிப்பாடு எல்லோருக்கும் வேணும். அவர் தவறான செயல் செய்தாலும், எந்த செயலா இருந்தாலும் அந்த செயல்ல ஒரு உறுதிப்பாடு வேணுங்கிறத அவருக்கு அந்த சிறையில உணர்த்தியது அவருடைய தலைவரை விட அந்த கொலையாளிங்கிறது நமக்கு இந்த கதையில இருந்து தெரியுதுங்க. அது மாதிரி எந்த விஷயமானாலும் உங்க பெரியவங்களா இருந்தா கூட சின்ன சின்னவங்களா ஏளனமா நினைக்கிறவங்ககிட்ட கூட நம்ம பாடம் படிச்சுக்குவோம். நிறைய செய்திகள்லாம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால அவங்களுடைய தரத்தையோ, அவங்களுடைய உருவத்தையோ அந்த அந்த பாடி எடைப்படாம அவங்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கணுங்கிறத அழகா அந்த கதையில நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. நன்றிங்க அந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் தொண்டியம்மாள் அரசு அவர்கள் இந்த கதையை மிக சிறப்பாக சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கதையை கேட்க கேட்க எனக்கு பல செய்திகள் எனக்கு தோணுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லிடுவணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கதையின் உள்ள தோமுசி அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை காட்டுறாரு. என்னன்னா, அந்த தலைவர் சிரிப்பது போல. அது என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட சுயநலவாதிகளும் சிறைக்குள் தேச தியாகிகள் போல இருந்திருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக கூட இல்லை, அது நேரடியாகவே நமக்கு சுட்டி காட்டுறார். சாத்தூர் கணேசன் அவர்கள் கோடிட்டு காமிச்சாங்க வஉசி அவர்களை பற்றி இருக்குமோன்னு. அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா வஉசி அவர்கள் நம்ம இன்னைக்கு செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றுறோம். காரணம் அவருடைய சிறப்பான தியாகம், அது மகத்தானது. நான் ஒரு நூலில் படித்தேன், எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நூல், சின்ன குத்தூசி என்பவர் எழுதின ஒரு நூல். அதில் வஉசி அவர்களை பற்றி ஒரு செய்தி படிக்கும்போது இரத்த கண்ணீரே வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, வஉசி அவர்கள் நன்றி மறவாத பண்புடையவர் அப்படின்லாம் நமக்கு தெரியும். தனக்கு செய்த நன்றிக்காக வேண்டியே அந்த மனிதனுடைய பெயரை தன்னுடைய மக்களுக்கு இட்டு மகிழ்ந்தவர் வஉசி அவர்கள். ஒரு சீனியர் வக்கீல்கிட்ட, அதாவது இவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகன் அவர் ஒரு வழக்கறிஞர், சீனியர் வக்கீல்கிட்ட போய் இவனை ஜூனியராக சேர்த்துக்குங்கன்னு வஉசி அவர்கள் அந்த வக்கீலை தேடி போகிறார். முறையான ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தையும் கொண்டு போறார். அவர் நினைச்சிருந்தா அங்கேயே இருந்து ஆணையிட்டு இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனிதர் அவர் இல்லை. எளிமையான தோற்றம் கொண்டவர். அவரை நேரில் பார்ப்பதுதான் முறைன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல வேண்டுகோள் மாதிரி எழுதி அதை கொண்டு போய் அந்த சீனியர் வக்கீல்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் பார்த்துட்டு பண்றீங்க, இதுக்கு அவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குளுமையா பேசி அனுப்பிடுறாரு. அறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ சொல்வதற்காக வேண்டி திரும்ப உள்ள போறாரு. அந்த கதவை லேசாக திறக்கும்போது உள்ள நடக்கிற சம்பவம் அப்புறம் நமக்கும் அது தூக்கி வாரி போடும். என்ன அப்படின்னா, இவர் கொடுத்த அந்த கடிதத்தை கசைக்கு குப்பை தொட்டியில் விட்டு எறிகிறார். என்ன ஒரு கேடுகட்ட தரம் பாருங்க. நமக்காக வேண்டி செக்கிழுத்த செம்மல் எத்தனை பேர் இப்படி தங்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்மள பல பேர் அந்த நன்றியை மறந்ததனுடைய விளைவு இன்னமும் கூட நம்ம அசிங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கோமோ என்று கூட எனக்கு தோணுது. தோழர் ஜீவா அவர்கள் மாற்று வேஷ்டி கூட இல்லாம, பெருந்தலைவர் காமராசர் ஒரு கூட்டத்துக்கு அழைக்க வரும்போது கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேஷ்டி அதை துவைத்து காய போட்டிருக்கேன், இப்ப வந்துருதேங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல இருந்த மனிதர்கள், மாமனிதர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இப்படிப்பட்ட நிலையில கரிமால்டி செஞ்சட்டை வீரர்களை உருவாக்கி இத்தாலியை ஒன்றுபடுத்திய நவீன இத்தாலியின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் தோழர் லெனின் அவர்கள். தன்னுடைய சகோதரனை பலி கொடுத்து அதை பார்த்து வருந்தி இந்த மக்களுக்காக வேண்டி பாடுபட்ட மாமனிதர். ஆனா
இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் சிரித்த அந்த செயல் இருக்க, இப்படிப்பட்ட சுயநலவாதிகளும் இருப்பதை தோமுசி அவர்கள் மிக அற்புதமாக தைப்பது போல நமக்கு காட்டியிருக்கார். படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர் கூட சொல்லும்போது குருட்டு ஆர்வத்துடன் உழைத்தவர்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். ஏன்னா நாட்டுக்காக வேண்டி நான் சிறை போயே ஆகணும் அப்படிங்கிறார். எந்த விதமான பதவியோ பதக்கங்களையோ எதிர்பார்த்து இல்லை. திருப்பூர் குமரன் இளம் வயதிலேயே தடியடிப்பட்டு இறந்தவர். இறக்கும்போது அவருடைய மனைவிக்கு வயது 19. ஆனால் அந்த அம்மா இறக்கும்போது வயது 90. அப்போ இடைப்பட்ட காலம் அந்த அம்மையார் எவ்வளவு துயரங்களை அனுபவிச்சிருப்பாங்க. நாம் இந்த சுயநலவாதிகள் போல பலர் இருப்பதனால தான் இன்னமும் கூட கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ என்ற எண்ணம் ஏற்படுது. மிக அற்புதமான ஒரு சிறுகதை இது. அதில் கூட இந்த சிந்தாமணி தேவன் அப்படிங்கிற கேரக்டரை அவருடைய பேர் மட்டும்தான் இந்த சிறுகதையிலே இருக்கு. ஏன்னா சுயநலமாக அவரும் இருந்தால் கூட ஒரு குறிக்கோளில் உறுதியாக இருக்கார். ஆனால் நம்மில் பலர் நமக்காக வேண்டி தியாகம் செய்த பல மனிதர்களை மறந்து விட்டோம். அதை இந்த தலைவர், இந்த சிறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தலைவர் சிரிப்பது போல நம்மிலும் பலர் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதை 1945 விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே சொல்லி வைத்த மிகப்பெரிய சிறுகதை ஆசிரியர் தோமுசி ரகுநாதன் அவர்கள். இன்னும் நிறைய சொல்ல தோணுது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி பணித்துறை ஐயா. ஒவ்வொரு நாளும் அவங்களோட பிடிச்ச விஷயம் ஒரு புதிய செய்திகள், அந்த கதையோடு தொடர்புடைய வாழ்வியல் தொடர்பான செய்திகள். இன்றைக்கு வஉசி ஐயா தன்னுடைய மகனாருக்காக சென்ற பொழுது அங்கு நடந்த நிகழ்வை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிற எல்லோருக்கும் அது இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்திருக்கு, இந்த சமூகத்துக்கு தானே அவங்கெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடி விளையாட்டா ஐயா ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கலாங்களா? சொல்லுங்க. அதாவது வஉசியோட பேரன், ஏற்கனவே நம்ம மன்றத்துல இந்த செய்தியை சொல்லியிருக்கேன். பேரன் கொத்தனார் தொழில் செஞ்சப்போ அவர் IAS அதிகாரி திரு சகாயம் அவர்களை பார்க்க வந்தாரு. பார்க்க முடியாம கடைசியில அவரு சகாயம் ஐயா வெளில வரப்ப பார்த்துட்டாரு. அப்புறம் கொடுத்து அவரு ஒரு ஹோட்டல் அவரு காசு போட்டு அவருக்கு தொடங்கி வச்சிருக்காரு. வஉசியோட பேரனுக்கு சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் கடைசி காலத்துல வைத்தியம் பார்க்க காசு இல்லாம இறந்ததா ஒரு பதிவு படிச்சங்க. அது மாதிரி கக்கன், நம்ம காலத்துல பார்த்தோம்னா கக்கன் மதுரை அரசு மருத்துவமனையில பொது வார்டுல 10ஓட 11 அவர் அங்க இருந்து சிகிச்சை எடுத்திருக்காரு. அது எம்ஜிஆர் மதுரைக்கு போறப்ப கேள்விப்பட்டு அவரே போய் பார்த்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எதுவும் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு. அந்த தியாகிகளோட கடைசி காலங்களை பார்த்தோம்னா ரொம்ப 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 கீழ்த்தரமானவர்கள் நாம், நன்றி மறந்தவர்கள் நாம் என்பதை உணர்த்துவதாக தான் இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோழமையே. பெரும்பாலும் நாம் சொல்லுவது உண்டு, போராடுகிற போராளிகளுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கவே கிடைக்காது. காரணம், அவன் போராளி, சமூக விரோதி என்று முத்திரை குற்றி விடுவார்கள். ஆனால் அவன் யாருக்காக போராடுகிறானோ அந்த மனிதர்கள் பலனை பெற்ற பிறகு இந்த போராளிகளை மதிப்பதே இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு ஏதோ இயற்கையா கிடைச்சது மாதிரியும், நாடு அப்படித்தான் நினைக்குது. சுதந்திரங்கிறது போராடி பெற்றதில்லை, நடிப்பால் பெற்றது அப்படிங்கிற மாதிரி தானே இந்த நாடு இருக்கு. போராடி பெற்ற சுதந்திரம், இதற்காக சொத்தை இழந்து, உறவை இழந்து, எல்லோரையும் இழந்துதான் பெற்றார்கள் என்கிற சிந்தனை சமீப காலத்தில் ரொம்பவே குறுகி வருகிறது. ரொம்ப நன்றி. பேராசிரியர் ஐயா கிருஷ்ணன் ஐயா, வாய்ப்பு இருக்கா? அனைவருக்கும் இனிய வணக்கம் ஐயா. நான் கொஞ்சம் இடையில தான் இணைய முடிஞ்சது. கதையை சொன்ன அம்மா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். நான் கேட்டதில் இருந்து ஆளுமைகள் இப்பொழுது பின்னூட்டம் வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் அவர்களுடைய கருத்தை நான் உள்வாங்கியதில் இருந்து இந்த கதை மிக சிறப்பான கதையாக அமைந்திருக்கிறது.
சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுடைய வாழ்க்கை சூழல் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய சான்றோர்கள், பேராசிரியர் பெருமக்களை எடுத்து சொன்னாங்க. அம்மா இப்ப சொன்ன மாதிரி அவருடைய அவருடைய பேரன் வாலீஸ்வரன் 2008 திண்டுக்கல் பக்கத்துல ஒரு புளிய மரத்துல கூரை வீட்டுல அவங்க வசிக்கிறத பத்திரிகையெல்லாம் செய்தி போட்டாங்க. பிறகு அரசாங்கம் அப்பொழுதுதான் அவங்களுக்கு உதவி செய்யறன்ட்டு வந்தாங்க. அப்பொழுது நிலக்கோட்டை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் இருந்த அம்மா கூட அவங்க கூட ஏதோ அவங்களுக்கு இது தரேன்னு சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் வேணான்ட்டாங்க. இன்னொன்னு வஉசி அவர்கள் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய மகனுக்கு ஒரு போலீஸ் வேலையாவது வாங்கி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கடிதம் அதாவது ஒரு பதிவா இருந்திருக்கு. அப்ப ஐயா சொன்ன மாதிரி இவரு கொடிக்காத்த குமரன், அந்த அம்மையார் இறக்குறப்ப 90 வயது. ஆனா அந்த 90 வயதே பாருங்க, வெள்ளை சேலையோட தான் அவங்க சமீபத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கொடிக்காத்த குமரனுடைய மனைவியார் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தி இருந்திருக்காங்க. அது மாதிரி அம்மா சொன்னாங்க, இந்த கக்கனார் 9 வருஷம் பல துறைகள், பொதுப்பணித்துறை, உள்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, வேளாண்மை துறை, இப்படி 9 முக்கிய துறைகளை எல்லாம் கையில வைத்திருந்த ஒரு அமைச்சர். அவரு மதுரை 1982களில் மதுரை பொது ராஜாஜி மருத்துவமனையில பொது வார்டுல கீழே இடம் இல்லாம பாய் விரிச்சு போட்டு அவர் அங்க இருந்திருக்காரு. அப்பொழுது அமைச்சராக இருந்த டாக்டர் காளிமுத்து அவர்கள் அங்க அவருடைய எம்ஜிஆர் உடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் அங்கே அனுமதிக்கப்பட்டது கேள்வி அங்க போறாங்க. அப்புறம் காளிமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் கக்கனையா இங்க சிகிச்சை எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க இப்ப கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் முகநூல்ல அந்த எம்ஜிஆர் பார்த்தப்பட அவர் உட்கார்ந்தது அந்த முகநூல்ல வந்தது. பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேட்டி மேல போட்டிருக்காரு. உட்காந்துட்டு என்ன வேணும்னு கைப்பற்றி, நீங்க எனக்கு பார்த்ததே பெருசு, எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அவரும் சுதந்திர போராட்ட வீரர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அல்லது மிக தீவிரமாக பெருந்தலைவர் காமராஜரோடு பங்கேற்றவர். இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் அவர் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு இருந்த பொழுது யாரும் அவர் வரவேற்க வஉசியை தவிர வேறு யாரும் போலங்கிற மாதிரி திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அவங்களாம் அடைக்கப்பட்டிருந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். சிலருடைய தியாகங்கள்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அது உண்மைதான். சிலருடைய இதுதான் சிலர் சிலருடைய தியாகங்கள்லாம் அப்பொழுது அவங்கள பதிவு செய்ய விரும்பல. அந்த மாதிரி மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் தியாகிகள் நாட்டுக்காக எப்படி இன்னைக்கு நம்ம இதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நமக்கு வியப்பா இருக்கிறது. அவங்களும் இப்படி வாழ்ந்திருக்காங்களா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி, பேராசிரியர் சொன்ன மாதிரி ஜீவா அவர்கள் தாம்பரத்துல அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது இந்த கூரை வீட்டுல பெருந்தலைவர் காமராஜர் தொகுதியில ஒரு விழாவுக்கு போகும்போது அவர் அழைச்சிட்டு போகும்போது ஒரே ஒரு வேஷ்டி சட்டை இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப இப்படி இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்னைக்கு நம்ம அவருடைய வாழக்கூடிய தோழர் நல்லக்கண்ண ஐயா அவர்கள் 100 ஆண்டு கடந்தவர். அவருடைய வாழ்க்கையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுதும் இதெல்லாம் நம்ம சரி, அவங்க வாழ்ந்த காலத்தெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வாழக்கூடிய நேரம் நமக்கு இருந்திருக்குதேன்னு நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி இன்னைக்கு மாறிக்கொண்டே போகிறது. இன்னைக்கு தியாகம், உழைப்பு, இதுக்கு எந்த இதுலயுமே அதுக்கு ஒரு மரியாதை என்பது இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாட்டுக்கு தியாகம் செஞ்சவங்க வர்றாங்கன்னா பார்ப்பதற்கு கூடுவதற்கு ஒரு 1000 பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்துறையிலேயோ அல்லது நடிக்க நட்சத்திரங்கள் வருகிறார்கள் என்று சொன்னா ஆயிரக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். என்ன செய்வது? அப்படி இந்த சமூகம் அப்படி போய் கொண்டிருப்பது. ஆக இந்த அருமையான வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஒரே கதை சொன்ன அம்மா அவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி பேராசிரியரே. ஐயா பிரபாகர் ஐயா, நிறைவா நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஐயா எங்கேயோ ஃபங்க்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன். தோமுசியினுடைய இந்த பதிவு கூண்டுக்கிளி சிறைவாசத்தை பத்தி இவர் பண்ணியிருக்காரு. நான் நடுவுல தான் வந்தேன். இந்த கதையை நான் வாசிச்சதில்லை. இருந்தாலும் இதனுடைய அந்த விஷயங்கள்
தோமூசியினுடைய பதிவு இல்லையா, அது நல்லாதான் இருக்கு. அந்த சிறையில் வாடுகின்ற அந்த விஷயங்களை பூரா அதுல கொண்டு வர்றார் அந்த பதிவுல. ரொம்ப விஷயங்கள் இருந்திருக்கும், நான் கேட்கல. பின்னோட்டம் கொடுத்தாங்க. இருந்தாலும் சரியான ஒரு இது இல்லை. இருந்தாலும் நல்ல ஒரு கதை. நான் முதலே இதுல அட்டன் பண்ணிருக்கணும், பண்ணல. வெளியில இருக்கேன் நான் ஒரு இடத்துல. ஏற்கனவே பண்ணணும்னு நினைச்சேன். பொதுச் செயலாளர் வந்து எனக்கு பதிவு போட்டிருந்தாரு. இது நம்ம அட்டன் பண்ணிடணும்னு நினைச்சேன், முடியல நம்மளால. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நன்றிங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியரே தொண்டியம்மாள் எதுவும் சொல்றீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர் பேச போறாங்க. பேராசிரியரே அம்மா. பார்க்கவில்லை அப்படிங்கிறதுக்கு வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சிறப்பாக சொன்னாங்க. ஒரு உள்வாங்கிட்டு அந்த கதையினுடைய சாரம் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் உள்வாங்கி சொன்னாங்க. இன்னைக்கு விவாதங்களும் மிக அருமையா போயிட்டு இருக்கு. கூண்டு கிளி இவர் வந்து அந்த காந்தியை ஒரு தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் அந்த ஒரு இது சொல்லுவாரு. அந்த அது பேர் என்ன, பிரகலாதன். பிரகலாதன் கதையை ஒரு நாடகமாக கல்லூரி மாணவராக இருக்கும்போது போட்ட நாடகத்தை வந்து இவர் வந்து நரசிம்மராக காந்தியையும் அந்த அரக்கனாக ஆங்கிலேயர்களையும் விவரித்து அந்த நாடகம் போகும். அந்த இதுக்காண்டி இவர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்தார். அதனுடைய சிறை வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது. அதையும் சொல்லியிருப்பார். ஒரு மண் சட்டி தருவாங்க, அதிலே யூரின் போய்க்கணும், அதிலே மோஷன் போய்க்கணும், அதிலே சாப்பாடு வாங்கணும். மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட சிறை வாழ்க்கை அதெல்லாம் இதுல இந்த கதையில வரல. மிக நாகரிகமாக கூண்டு கிளியிலே எழுதியிருக்காரு. இது ஒரு அரசியல் கதை தான். இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஜெயிலுக்குள்ள தடவை 2 வருஷம் இருந்திருக்காரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அப்ப அவர் குடும்பம் குட்டி இல்லை. அதுக்கப்புறம் குடும்பம் வந்துடுறாங்க. குடும்பம் அவனுக்கு என்னன்னா, இந்த மாதிரி வீட்டுல என்ன நினைச்சாங்கன்னா, இவன் கால் கட்டு போடுறது போனா இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு போட மாட்டான். இவன் செஞ்ச ஒரே குற்றம் வந்து தேசப்பிதான். அப்ப இவன் எனக்கு கால் கட்டு போட்டா இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா இப்பயும் வந்துட்டான். இவன் சொத்தை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அதோட இது. இதுல உள்ளுக்குள்ள நடந்த நிலை நீங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 1919 வருது. 1920 இருந்து தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் வந்து 1937 தேர்தலில் பங்கு கொள்ளுது. அதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள் எல்லாம் நம்ம நீதி கட்சி எல்லாம் உள்ள போட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிக்க வேணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கம் அல்ல. நான் பிராமின் மூமெண்ட் அது வந்து. அதே மாதிரி அம்பேத்கர் தலித் மக்களினுடைய வாழ்வுக்காண்டி சமூக நீதிக்காண்டி நிற்கிறார். அவரும் நேரடியா பிரிட்டிஷ் எதிர்த்தது இல்லை. இவங்க எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1937 தான் காங்கிரஸ் போட்டி போடுது. அப்ப இந்த போக்குகள் தலைவர்களிடம் இருந்த போக்குகள் இவங்களை வழிகாட்ட வேண்டிய தலைவர் வந்து இவர் 2வது தடவை சிறைக்கு வர்றப்ப சிரிக்கிறார். அப்போ ஒரு பதவி சுகம் வந்தது. 1937 இவர்கள் பெரும்பாலான தொகுதிகளை காங்கிரஸ் தான் பிடிச்சது.
இந்திய தேசிய காங்கிரஸ், இப்போ உள்ள காங்கிரஸ் இல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் படிச்சது. அப்ப அதில் உள்ள போக்குகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சார். இருந்தது வந்து ஒரு வெறியோட இருந்தாங்க, சுதந்திரம் தான் வேணும் அப்படின்றது. 2வது வந்து பார்த்தா அறிவும் அனுபவம் பெற்ற லட்சிய பாதையின் தடத்தை தடவி அறிந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. போற வழியில சத்திரம் எது இருந்ததுன்னா அங்கனே தங்கிக்கிறவங்க சில பேர் இருந்தாங்க. பதவி வகித்தவர்கள் சில பேர் இருந்தாங்க. அப்ப பழைய வெறி இல்ல இப்ப. நிதானம் இருந்தது. கயமையும் இருந்தது. பழைய உற்சாகம் இல்ல. ஆனா அந்த தலைவர் வந்து ஏளனமா சிரிக்கிறாரு. இதோட அந்த ஒரு ஒரு விமர்சனத்தோட வைக்க அவன் வந்து எப்படி சொல்றாரு, ஆஹ் அவனோட நேரடியா ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், சமரச மனப்பான்மையோட அதிகாரத்தை கைப்பற்றிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட வேண்டியதானு உபதேசம் பண்றாரு இவர்கிட்ட. அப்ப சட்டசபை நாற்காலிகள் இவருக்கு பின்னாடி தெரியுது, அவருடைய பேச்சில் பின்னாடி தெரியுது. ஆனா இவர் வந்து எப்படி இருக்காரு, சதையும் எலும்பு ரத்தம் சுதந்திரத்தை சுதந்திர கோயில் வந்து எப்படி எழுப்பப்பட்டதுன்னா சதை ரத்தம் எலும்பு, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய பாரதியினுடைய பாட்டு கூட வரும், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பெயரை கண்ணீரால் காத்தோன்பார், நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காணக்கிளையோ அப்படின்பார். வஉசிக்காக சர்வேசான்றது நயமாக வஉசியைத்தான் அவர் சொல்ல வர. வஉசி போன்ற தேசபக்தர்களை, தன்னுடைய வாழ்க்கை குடும்பத்தையே தேசபக்திக்காக தியாகம் செய்த தியாகிகளை பத்தி தான் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நாங்க கோயில் கட்டுற மாதிரி இவரும் அதே ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்பதான் கரிபால்டி ஞாபகம் வருது, கரிபால்டி என்ன செஞ்சாருன்றதெல்லாம். இதுக்கிடையில அந்த இதை வந்து எப்படி இருக்கும் ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது சொல்றாரு. அந்த ஒவ்வொரு இதா பாரா அடிக்கிறவன் எப்படி இருப்பான், மணி யோசை எப்படி இருக்கும், இவங்க ஒவ்வொன்றும் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் போது சாப்பாடு எப்படி இருக்கு, ரொம்ப கொடூரமான சாப்பாடா இருக்குன்றதெல்லாம் அவர் சொல்றாரு. அதுக்கு இடையில ஒரு கொலைகாரன்னு வந்திருக்கான். காந்தியினுடைய ஒரு இது வந்து கோழைத்தனத்தை விட பலாத்காரம் சிறந்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவன் அந்த சிந்தாமணி தேவன் அவன் வந்து யாரோ ஒருத்தர் வெட்ட போறான், சரியா வெட்டு போடல, ஆனாலும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவனுடைய நோக்கம் வந்து மாறாம இருக்கு. அடுத்து நான் வெளியே வந்தாலும் அதை போய் தான் செய்வேன். இவனுக்கு இந்த 7 ஆண்டு சிறை அது இதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆனால் முன்னாடி தேசபக்தி வெறியோடு இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதிகாரத்தை எதிர்த்துக்கிட்டு நம்ம போய் செட்டில் ஆயிடலாம், அதிகாரத்தை நமக்கு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் எல்லாம் இப்ப வந்துருது. அப்ப இவன் என்ன செய்யறது, இவன் வந்து இப்ப நாளை விடுதலை அடைய போறான், நான் போய் என்ன செய்யலாம் அப்படின்றத அவனுக்கு அந்த தலைவரின் சொன்ன யோசனையை ஏற்று ஏதாவது ஒரு அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதா, இல்ல இந்த சிந்தாமணி தேவனின் யோசனை இது யார் கொண்ட உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு இது வருது. கடைசியா என்ன முடிச்சிடுறாரு, சிந்தாமணி தேவன் அநேகமா இது வந்து வெள்ளையனே வெளியேறு செய் அல்லது செத்து மடி அப்படின்ற ஒரு கோஷம் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த 42களில் வந்த நேரமாக கூட இருக்கலாம். அதை ஒரு கதை களமாக மாற்றி 37ல் இருந்த போக்கள், அந்த நுண்ணிய போக்கள், இதெல்லாம் யாரும் ரொம்ப கூர்மையா கவனிச்சவங்களுக்கு தான் தெரியும். காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே உள்ள மாறுபட்ட போக்குகள், இந்த இதையெல்லாம் பல கதைகளில் தோமுசி ரகுநாதன் தோலுவித்து காட்டுகிறார். இந்த போக்குகள் இப்படி இருந்தது, இவர்கள் வந்து தேசத்தை விடுதலை என்ற இதெல்லாம் விட்டு பதவிக்காக இவர்கள் எவ்வாறு மாறுகிறார்கள் என்பதையும் அங்கங்கே பல கதைகளில் சொல்லியிருக்காரு. அது மாதிரியான ஒரு கதை ஒரு ஜெயில் நிகழ்வை வைத்துக்கொண்டு மிக அருமையாக பின்னப்பட்டிருக்கு. அதுல வஉசி பற்றிய சிந்தனையில வந்தது. இன்னைக்கு கொடியாத்த குமரன், பல்வேறு தியாகிகள், இந்த சுதந்திர ஏதோ பிரிட்டிஷ் வந்து அவன் நமக்கு உடனே கொடுத்தது மாதிரியெல்லாம் நினைக்காங்க. அப்படி கிடையாது. எத்தனை ஆயிரம் உயிர்கள் வந்து அவங்க குடும்பங்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, அவங்க வாழ்வை இழந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதுதான் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் என்பதை இந்த கதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்குது. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொண்டியமலமா நீங்க பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு, எதுவும் சொல்றீங்களா? ஆமாங்க, ஏதோ இணைய சிக்கலுங்க ஐயா. நன்றி ஐயா, நல்லதொரு வாய்ப்பு. கதைக்களம் எப்படி பார்க்கலாம், இந்த பார்வையில் பார்க்கலாம், நிறைய கருத்துக்கள். கதையை படித்ததை விட நான் இங்கு இணைந்தது நிறைய
நிறைய பேரோட பார்வையில் நான் நிறைய தெரிந்து கொண்டேன். நல்ல ஒரு, அதாவது ஒருத்தங்க சொல்லி கேட்கும் போது கற்றலை விட கேட்டல் சிறந்ததும்பாங்க. அவங்களுடைய 20 வருட வாழ்க்கையை நாம் 20 நிமிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்க. சரிதான். இப்ப உங்க கதை சொல்ற அத்தனை பேரோட எந்தெந்த வாழ்க்கை வரலாறு அத்தனையும் இன்று கண்முன்னே தெரிந்தது. நல்லதொரு வாய்ப்புங்க. அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றி ஐயா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி தோழர்களே, தோழர்களே. நம்முடைய இலக்கிய பயணத்தினுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது தோழர் ஜீவா அவர்கள் தோற்றுவித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு தொடர் நிகழ்வாக நாம் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இந்த நிகழ்வில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய இலக்கிய சிந்தனையாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளோடு தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக இணைந்து இரவு 8 மணிக்கு பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.